அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 6வது அத்தியாயமான சூரா அல் அன்ஆம் கால்நடைகள் என்ற இந்த அத்தியாயத்தின் 125வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி மூல வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரருளாளன் பேரன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். فَمَن يُرِدِ اللَّهُ أَن يَهْدِيَهُ يَشْرَحْ صَدْرَهُ لِلْإِسْلَامِ وَمَن يُرِدْ أَن يُضِلَّهُ يَجْعَلْ صَدْرَهُ ضَيِّقًا حَرَجًا كَأَنَّمَا يَصَّعَّدُ فِي السَّمَاءِ كَذَلِكَ يَجْعَلُ اللَّهُ الرِّجْسَ عَلَى الَّذِينَ لَا يُؤْمِنُونَ. அல்லாஹ் எவரை நேர்வழி செலுத்த நாடுகிறானோ அவருடைய நெஞ்சை இஸ்லாமிற்கு விரிவாக்குகிறான். எவரை அவன் வழிகெடுக்க நாடுகிறானோ அவருடைய நெஞ்சை வானத்தில் ஏறுபவனை போல் இறுக்கமானதாகவும் சிரமமானதாகவும் ஆக்குவான். இவ்வாறே நம்பிக்கை கொள்ளாதவர்கள் மீது அல்லாஹ் தண்டனையை ஆக்குவான். வஹாதா சிராத்து ரப்பிக முஸ்தகீமா கத் ஃபஸ்ஸல்னால் ஆயாதி லிகௌமி யத்தக்கரூன். நபியே, இது இறைவனின் நேரான பாதையாகும். நல்லுபதேசம் பெறும் மக்களுக்கு நமது வசனங்களை விவரித்து விட்டோம். லஹும் தாருஸ் ஸலாமி இன்த ரப்பிஹிம் வஹுவ வலியுஹும் பிமா கானூ யஅமலூன். அவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடம் தாருஸ் சலாம் ஈடேற்றமுடைய இல்லம் உண்டு. அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றின் காரணமாக அவன் அவர்களுடைய நேசனும் ஆவான். وَيَوْمَ يَحْشُرُهُمْ جَمِيعًا يَا مَعْشَرَ الْجِنِّ قَدِ اسْتَكْثَرْتُم مِّنَ الْإِنسِ وَقَالَ أَوْلِيَاؤُهُم مِّنَ الْإِنسِ رَبَّنَا اسْتَمْتَعَ بَعْضُنَا بِبَعْضٍ وَبَلَغْنَا أَجَلَنَا الَّذِي أَجَّلْتَ لَنَا قَالَ النَّارُ مَثْوَاكُمْ خَالِدِينَ فِيهَا إِلَّا مَا شَاءَ اللَّهُ إِنَّ رَبَّكَ حَكِيمٌ عَلِيمٌ. அவன் அவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கும் நாளில் ஜின்களை நோக்கி, ஜின்களின் கூட்டமே, நீங்கள் மனிதர்களில் வழிகேடர்களை அதிகப்படுத்திவிட்டீர்கள் என்று கூறுவான். மனிதர்களில் உள்ள அவர்களின் நண்பர்கள், எங்கள் இறைவா, எங்களில் சிலரை கொண்டு பயனடைந்தனர். எங்களுக்கு நீ தவணை அளித்த தவணையை அடைந்தோம். எங்களுக்கு தங்குமிடம் எது என்று கூறுவார்கள். அதற்கு இறைவன், நரகம்தான் உங்கள் தங்குமிடம், அதில் நீங்கள் நிரந்தரமானவர்கள், அல்லாஹ் நாடினால் தவிர என்று கூறுவான். நபியே, நிச்சயமாக இறைவன் ஞானவான், நன்கறிந்தவன். وَكَذَلِكَ نُوَلِّي بَعْضَ الظَّالِمِينَ بَعْضًا بِمَا كَانُوا يَكْسِبُونَ. இவ்வாறு அக்கிரமக்காரர்களில் சிலருக்கு நண்பர்களாக ஆக்குவோம், அவர்கள் செய்து கொண்டிருந்ததன் காரணமாக.
யா மக்ஷரல் ஜின்னி வல் இன்சி அலம் யதீக்கும் ரசூலும் மின்கும் யகுஸ்ஸூன அலைக்கும் ஆயாதி வ யுன்திரூனகும் லிகாஅ யௌமிக்கும் ஹாதா காலு ஷஹித்னா அலா அன்ஃபுஸினா வகர்ரத்துஹுமுல் ஹயாத்துத் துன்யா வஷ்ஷஹீது அலா அன்ஃபுஸிஹிம் அன்னஹும் கானூ காஃபிரீன். ஜின்கள் மற்றும் மனிதர்களின் கூட்டமே, உங்களிலிருந்து தூதர்கள் என் வசனங்களை உங்களுக்கு விவரிப்பவர்களாக உங்கள் இந்நாளை உங்களுக்கு எச்சரிப்பவர்களாக உங்களிடம் வரவில்லையா என்று கூறுவான். அதற்கு அவர்கள், எங்கள் இறைவனே, எங்களுக்கு எதிராக சாட்சியளித்தோம் என்று கூறுவார்கள். உலக வாழ்வு அவர்களை மயக்கிவிட்டது. நிச்சயமாக அவர்கள் நிராகரிப்பாளர்களாக இருந்தார்கள் என்று அவர்கள் தங்களுக்கு எதிராகவே சாட்சி கூறுவார்கள். தாலிக அல்லம் யகுர் ரப்புக முஹ்லிகல் குராபி துல்மி வ அஹ்லுஹா காஃபிலூன். அதற்கு காரணம், நரகங்களை அங்கு வசிப்பவர்கள் கவனமற்றவர்களாக இருக்க அவர்களுடைய ஷிர்க் எனும் அநியாயத்தினால் அழிப்பவனாக உமது இறைவன் இல்லை என்பதாகும். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.